இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி 63வது குருபூஜை விழா. தேவர் சிலைக்கு 13 கிலோ எடை அளவிலான தங்க கவசம் அணிவிப்பு. துப்பாக்கி ஏந்திய 3 போலீஸ் பாதுகாப்பு. இராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் 118வது ஜெயந்தி விழா 63வது குருபூஜை விழாவை அக்டோபர் 28ஆம் தேதி, ஆன்மீக விழா 29ஆம் தேதி, அரசியல் விழா 30ஆம் தேதி, குருபூஜை விழா மற்றும் அரசு விழா நடைபெற உள்ளது. 118வது ஜெயந்தி விழா 63வது குருபூஜை விழாவை முன்னிட்டு இன்று அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட 13 கிலோ எடை அளவிலான தங்க கவசம் பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவர் நினைவாலயத்தில் உள்ள தேவர் சிலைக்கு தங்க கவசம் மதுரை வங்கி லாக்கரிலிருந்து கொண்டுவரப்பட்டு தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் முன்னாள் வருவாய்த்துறை உதயகுமார் கலந்து கொண்டு தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய 3 போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் தமிழக அரசு சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், பாஜக, காங்கிரஸ், மதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். தேவர் ஜெயந்தி குருபூஜை விழா நிறைவு பெற்ற பின் தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்ட தங்கக் கவசம் நவம்பர் 1ஆம் தேதி மீண்டும் மதுரையில் உள்ள வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டு வங்கியில் லாக்கரில் வைக்கப்பட உள்ளது. வணக்கம். பெரிய மலையை தான் வருகிற இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய மாவீரராகவும் வீரத்தையும் விவேகத்தையும் இந்த மண்ணிலே விதைத்திருக்கிற பசும்பொன் ஐயாவுடைய புகழ் நிலைத்திருக்கின்ற வகையிலே நம்முடைய வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை நேரிலே சந்தித்து தெய்வ திருமகனாருடைய புகழை நிலைத்திருத்துவதற்காக பாரத் ரத்னா, இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு இந்த மண்ணிலே இருந்து இந்த நேரத்தில் நாம் அனைவரின் சார்பிலும் அதற்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து மிக விரைவிலே அந்த அறிவிப்பு வருகிற நாளே இந்த மண்ணிற்கு, இந்த புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கின்ற நாளாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.